நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல அண்ட் ஃபங்க்ஷன் நாட் அண்ட் இஃப் எரர் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இப்போ வந்து அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்ப்போம். இப்போ நான் ஆல்ரெடி டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இங்க மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அண்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி இந்த பாஸ் ஃபெயில் டிஸ்டிங்ஷன் இன்வேலிட் வந்து எல்லாமே வந்து வர வைக்க போறோம். அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்முலா நான் டைப் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு இஃப் கொடுத்துட்டு இங்க வந்து லாஜிக்கல் டெஸ்ட்னு கேக்குது. நம்ம இப்ப இஃப்க்குள்ள அண்ட் கொடுக்கணும். அண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதுல நம்ம வந்து எத்தனை லாஜிக் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இஃப் அண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். B34 கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா greater than or equal to 0, comma next logical 2 add பண்றேன். அது வந்து less than 40. இத போல வந்தா நான் வந்து fail அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஃபெயில் கொடுத்துட்டு இப்போ நான் கமா கொடுத்துட்டு மறுபடி என்ன பண்ணணும், மறுபடி இஃப் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். இஃப் இது வந்து இஃப்க்குள்ள அண்ட் கொடுக்கணும். இஃப் அண்ட் இந்த பாக்ஸ் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு greater than or equal to 40, comma less than 75. less than 75 வந்து பாஸ் கொடுக்குறேன். less than 75 பாஸ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மறுபடி கமா கொடுக்குறோம். வேல்யூ இஃப் ஃபால்ஸ் இருக்கு, அது கிடையாது. நம்ம மறுபடி இஃப் ஃபங்க்ஷன் போட்டு அண்ட் ஆட் பண்ண போறோம். இஃப் அண்ட் இந்த பாக்ஸ் செலக்ட் பண்றோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 75, கமா இன்னொரு லாஜிக் B34 less than or equal to 100. இப்படி வந்ததுனால் டிஸ்டிங்ஷன் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ண போறோம். டிஸ்டிங்ஷன். இப்போ மறுபடியும் இப்போ கமா கொடுக்கும் போது இந்த இடத்த பார்த்தோம்னா ஃபால்ஸ் வேல்யூ வந்து இஃப் ஃபால்ஸ்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் இன்வேலிட் கொடுக்க போறேன். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டேன். இஃப் கொடுத்து அது உள்ள அண்ட் ஃபங்க்ஷன் நான் வந்து நிறைய லாஜிக் வந்து ஆட் பண்ணிட்டே போறேன். அண்டு இதை நான் செலக்ட் பண்ணி ஃபெயில்னா இவ்வளோ, பாஸ்னா வந்து இவ்வளோ வரணும், அப்போ டிஸ்டிங்ஷன்னா இவ்வளோ வரணும், இன்வேலிட்னா இவ்வளோ கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து 30ன்றது ஃபெயில் அப்படின்ட்டு நமக்கு இங்கே வந்துடுது. இப்போ ஆட்டோஃபில் மூலியமா நம்ம வந்து எல்லா செல்லுக்குமே வந்து அதை கொண்டு வர போறோம். அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ண போறோம். டபுள் கிளிக் பண்ண உடனே போதும், நமக்கு ஃபுல்லா வந்து காப்பி ஆயிடுது. பார்த்தோம்னா நமக்கு கரெக்டா வந்திருக்கு. 10 வந்து ஃபெயில், 55 பாஸ், 25 ஃபெயில், 85 டிஸ்டிங்ஷன், 30 ஃபெயில், 64 பாஸ், 38 ஃபெயில், 43 பாஸ், 75 டிஸ்டிங்ஷன் அப்படின்ட்டு நமக்கு கரெக்டா வந்து வந்திருக்கு. இந்த அன்ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியா வந்து மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலி அது வந்து இஃப் ஃபங்க்ஷன்லேயே பண்ணலாம். அன்ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் நிறைய லாஜிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. இப்போ வந்து இந்த இடத்த வந்து நம்ம மார்க் மாத்துறோம். 100க்கு மேல 0 கீழே நம்ம போட்டோம்னா இன்வேலிட் நமக்கு வரும். இப்போ பாருங்க, நான் இந்த 25 125 அப்படின்ட்டு கொடுக்குறேன். நமக்கு பார்த்தோம்னா இன்வேலிட்னு வந்துடுது. இப்போ இந்த 30 -30 அப்படின்னு நான் கொடுக்குறேன், இன்வேலிட்னு வருது. அந்த இன்வேலிடுன்ட்டு நம்ம ஃபார்முலாவில் கொடுத்தது வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம வந்து ஃபார்முலா கொடுத்தபடி பார்த்தோம்னா 0க்கு கீழே இருக்கிறதும் 100க்கு மேல வந்தா இன்வேலிட் அப்படின்ட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா?
இப்போ நான் வெறும் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து இப்போ நான் இங்கே கொடுக்க போகிறேன். அண்ட் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு அண்ட் இஸ் ஈக்குவல் டு அண்ட் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். இந்த லாஜிக் இந்த செல் வந்து இதில் இருக்க நம்பர் greater than or equal to 0, comma இந்த செல் less than or equal to 100 கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்ட்டு அது வரும். பார்த்தோம்னா ட்ரூ. இந்த செல் வந்து 0 விட அதிகமாக இருக்கு, 100க்கு கீழே இருக்கு, ட்ரூ. இப்போ வந்து நான் 101 போடுறேன், ஃபால்ஸ். 95 ட்ரூ, 10 ட்ரூ, -1 ஃபால்ஸ். இப்போ நம்ம ட்ரூ ஃபால்ஸ் வச்சுக்கலாம். இன்வேலிட் அந்த ஃபங்க்ஷன்லாம் தேவைன்னா நம்ம வந்து இஃப் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணி நிறைய லாஜிக்கல் வந்து இது பண்ணணும். நான் வந்து ஃபார்முலா காட்டுறேன். ஃபார்முலாஸில் போகிறோம், ஷோ ஃபார்முலாஸ் கொடுத்துட்டா நமக்கு இங்கே ஃபார்முலா வந்து விசிபிளாக இருக்குது. இதான் வந்து நம்ம வந்து அன்ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண ஃபார்முலா. இஃப் போட்டு அண்ட் கமா இந்த ப்ராக்கெட் இந்த செல்லை நம்ம செலக்ட் பண்ணுறோம். கிரேட்டர் than or equal to 0, less than 40 இதுனா வந்து ஃபெயில். மறுபடி இஃப் அண்டு இது கொடுக்குறோம், பாஸ் இவ்வளோ வரணும். இஃப் இவ்வளோ இது கொடுத்தோம்னா டிஸ்டிங்ஷன். லாஸ்ட்டாக வந்து இந்த இது எதுவுமே அப்ளிகபிள் ஆகலை அப்படின்னா என்ன வரணும் அப்படின்னா நம்ம இன்வேலிட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நாட் அண்ட் இஃப் எரர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாட் பார்ப்போம். நாட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன்னா இது வந்து இல்லை இங்கே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வரணும் அப்படின்னா நாட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நாட் கொடுத்துட்டு நான் இந்த செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தோம்னா நமக்கு ஃபால்ஸ் வந்துடுது. இதை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ரூ வந்ததுன்னு ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ வருது, ஆப்போசிட்டாக வருது. இதான் வந்து நாட் ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஃப் எரர் ஃபங்க்ஷன். இஃப் எரர்னா இப்போ நான் வந்து இந்த இடத்த டைப் பண்ணிக்கிறேன், ட்ரூ ஃபால்ஸ் எஸ் நோன்ட்டு. இது வந்து இது இருக்கு, அதனால வந்து இந்த செல்லில் வந்து இது அப்படியே காப்பி ஆயிடலாம். இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா எரர் இருக்கு. அப்படி எரர் வந்தா என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத டைப் பண்றது தான் இஃப் எரர் ஃபங்க்ஷனை நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் வந்து இஸ் ஈக்குவல் டு இஃப் எரர் இங்க இருக்கு. இஃப் எரர் நான் செலக்ட் பண்றேன். இஃப் எரர் செலக்ட் பண்ணிட்டு செல்லை செலக்ட் பண்றேன். இங்க கீழே கேக்குது வேல்யூ நான் செலக்ட் பண்ணிட்டேன். கமா வேல்யூ இஃப் எரர் அப்படின்னு இங்க இருக்கு. எரர்னா நம்ம என்ன பண்ணணும்? நில் நம்ம டைப் பண்ணலாம், என்ன வேணா நம்ம டைப் பண்ணலாம். இப்போ எரர் வந்தால் நான் நில் அப்படின்ட்டு வரணும் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே வந்து ட்ரூ இருக்குது, அதனால் வந்து இது எரர் இல்லை, ட்ரூ வந்துடுது. த சேம் இதை அப்படியே எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணுறேன். ட்ரூ ஃபால்ஸ் இந்த இடத்த பார்த்தோம்னா இது வருது நோ. இந்த இடத்த வந்து எரர் இருக்குது, இங்கே வந்து நில் அப்படின்ட்டு வந்துடுது. ஓகேவா? நான் வேணா இங்கே இன்னொரு வாட்டி டைப் பண்ணி காட்டுறேன். இஸ் ஈக்குவல் டு 1/0. இங்கே பார்த்தோம்னா ஒரு எரர் இருக்குது. பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா நில் அப்படின்ட்டு வருது. இப்போ நான் இந்த இடத்த வந்து 0 அப்படின்ட்டு மாத்திரம் அங்கே 0 மாறிடும். ஓகேவா? ஏன்னா ஒரு வேல்யூ இருக்கு, எரர் இல்லைன்றதால அது அப்படியே இங்கே காப்பி ஆயிடுது. ஓகேவா? இஃப் எரர் ஃபங்க்ஷன் வச்சு இந்த எரர் வந்து வர இடத்த நம்ம என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். நில் வேணாலும் பண்ணலாம், எரர் அது போல் என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.